பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான பெரியோர்களே, இப்பொழுது சஈயுடைய விளக்கங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றன. ஹஜ்ஜிலே சஈ என்பது ஹனஃபி மதுஹபிலே சஈ என்ற செயல் வாஜிபாக கருதப்படுகின்றன. ஷாஃபியுடைய மதுஹபிலே சஈ செய்வது ஃபர்லாக கருதப்படுகின்றன. ஆக ஹஜ்ஜாகட்டும் உம்ராவாகட்டும் சஈ செய்வது கடமையாக இருக்கின்ற காரணத்தினால் சஈ செய்வதுடைய தன்மைகளை பற்றிய சட்டங்களை நாம் முதலிலே விளங்கி வைத்திருப்பது சாலச் சிறந்தது. சஈயுடைய முழு விளக்கங்களையும் அதனை நீங்கள் திரையில் காணுகின்ற பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படும். இப்பொழுது சஈயுடைய இடங்கள் எங்கு தொடங்குவது, எங்கு முடிப்பது, எந்தெந்த இடங்கள் எந்தெந்த இடங்களுக்கு அருகாமையில் இருக்கின்றன என்பதை பற்றிய சில விளக்கங்கள் சஈயை பற்றி நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். அந்த செயல்பாடுகளில் நடைபெறுகின்ற பொழுது என்னென்ன அமல்களை நிறைவு செய்ய வேண்டும், எவ்விதம் நடந்து கொள்ள வேண்டும், எங்கிருந்து தொடங்க வேண்டும், எப்போது நியத் செய்ய வேண்டும், எப்படி நியத் செய்ய வேண்டும் என்ற விளக்கங்களை இப்பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி இந்த படத்தை முதலில் நீங்கள் கண்ணுறுங்கள். இதனை பார்த்த பின்பு இன்ஷா அல்லாஹ் இதிலிருந்து கிடைக்கப்படுகின்ற விளக்கங்களை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும். இப்பொழுது திரையில் காணுகின்ற விளக்கங்களை பாருங்கள். அன்பான பெரியோர்களே, இது காபத்துல்லா, அல்லாஹுடைய இல்லம் காபத்துல்லா என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்திலே இருந்து நேரடியாக இப்படி பார்க்கிற பொழுது பாபு சபா என்று இந்த இடத்திலே வாயில் இருக்கும். பாபு சபா வாசல் வழியாக அப்படியே நேராக நாம் புறப்பட்டு வந்தால் சபாவுடைய மலை என்று சொல்லப்படுகின்ற இடம் இதுதான். சபா மலை, பாபு சபா. இந்த மலைக்கு அருகாமையிலே வந்து இந்த மலை ஓரமாக நின்று கொண்டுதான் சஈயை தொடங்குவதற்குரிய துவாவை செய்த பின்னதாக நீர் செய்ய வேண்டும். ஆக இங்கிருந்து நேரடியாக கஅபாவிலிருந்து தவாவை முடித்துக் கொண்டு மக்காம் இப்ராஹிமிலே 2 ரக்காத்துடைய தொழுகையை முடித்துக் கொண்டு ஜம்சம் நீர் அருந்திவிட்டு சஈ செய்வதற்காக வேண்டி மருவா சபாவுடைய மலையை நோக்கி நாம் வருகிறோம். இந்த இடத்திலே வந்த பின்னதாக இந்த இடத்திலே நின்று துவா செய்துவிட்டு சஈயுடைய நியத்தை செய்தது பின்னதாக இங்கிருந்து நாம் சஈ செய்வதற்காக புறப்பட வேண்டும். இந்த சஈயுடைய நியத், இதனுடைய துவாக்கள் இவைகளெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த சஈயுடைய பாடங்கள் திரையிலே காணுகிற பொழுது நீங்கள் முழுமையாக விளங்கிக் கொள்ளலாம். இப்பொழுது விளங்கிக் கொள்ள வேண்டியது, இந்த இடம் வந்தவுடனே, சஈயுடைய இடம் வந்தவுடனே காபத்துல்லாவை முன்னோக்கி நின்று சஈயுடைய அந்த மலை அடிவாரத்திலே நின்று கொண்டு துவா செய்து விட்டு நியத் செய்து கொண்டு இங்கிருந்து புறப்பட வேண்டும். ஆரம்பிக்கிற பொழுது இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹி ஃபமன் ஹஜ்ஜல் பைத வஅதமர ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐய தவ்வஃப பிஹிமா வமன் தத்தவ்வா கைரா ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம் என்று சொல்லியவர்களாக இங்கிருந்து புறப்பட வேண்டும். ஆக இப்படி புறப்படுகிற பொழுது ஒன்றை எண்ணிக்கொள்ளுங்கள். சபா என்று சொல்லுகின்ற இடம் இது என்று சொன்னால் மருவா என்று சொல்லுகின்ற மலை அதனுடைய நேர் எதிரிலே இருக்கின்றன. ஆக இந்த இடத்திற்கும் இடைப்பட்ட தூரம் மொத்தம் 405 மீட்டருடைய தூரத்தில் இருக்கின்றன. இந்த இடம் 405 மீட்டருடைய தூரம். சபாவிலிருந்து புறப்பட்டு அப்படியே நடந்து செல்கிற பொழுது இங்கிருந்து புறப்படுகிற பொழுது 4வது கலிமாவை ஓதிக்கொண்டே புறப்பட்டு வர வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று 4வது கலிமாவை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டு வர வேண்டும். அப்படி வருகிற பொழுது இந்த இடம் என்று சொல்லுகின்ற இந்த இடம் இருக்கிறது பச்சை நிற விளக்குகள் உள்ள இடம். இதனுடைய தூண்கள் கீழிருந்து மேல் நோக்கி அந்த தூண்களிலும் மேல் பகுதியிலும் மறுபுறத்திலும் இந்த பச்சை நிற விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும். இந்த இடம் வந்தவுடனே ஆண்கள் இந்த இடத்திலே இருந்து மறு பச்சை நிற விளக்குகள் வருகின்ற இந்த இடைப்பட்ட இந்த 70 மீட்டர் தூரத்திலே, இந்த இடத்திற்கும் மறு பச்சை நிற விளக்குக்கும் இடையிலே 70 மீட்டருடைய தூரம் இருக்கின்றன. இந்த தூரத்தை கடக்கின்ற பொழுது ஆண்கள் இந்த தூரத்தை கடக்கின்ற பொழுது மெது ஓட்டமாக செல்ல வேண்டும். வேகமாக ஓடக்கூடாது, நடந்தும் செல்லக்கூடாது. மெது ஓட்டம் என்ற நிலையிலே இந்த இடத்திலே இருந்து புறப்பட்டு இந்த மறு விளக்குகள் வருகிற வரை மெது ஓட்டமாக ஓட வேண்டும். பெண்கள் இந்த இடத்திலே ஓடுவது ஹராம். பெண்கள் நடந்துதான் செல்ல வேண்டும். ஆக இந்த இடம் வந்தவுடனே 4வது கலிமாவை இங்கிருந்து புறப்பட்டு வந்து இந்த இடத்திலே 4வது கலிமாவை நிறுத்திவிட்டு இந்த இடத்திலிருந்து
மறு பச்சை நிற விளக்குகள் வரை ரப்பி கஃபிர் வரஹம் வ தஜாவஸ் அம்மா தஅலம் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டு இந்த பச்சை நிற விளக்குகளுக்கு வர வேண்டும். இந்த பச்சை நிற விளக்குகளை மீண்டும் சந்தித்து விட்டால் மீண்டும் இந்த இடத்திலே இருந்து அப்படியே புறப்பட்டு 4வது கலிமாவை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே வர வேண்டும். இங்கே ஓதி அதே 4வது கலிமாவை இங்கே நிறுத்தினீர்கள். இங்கிருந்து மறு பச்சை நிற விளக்குகள் வருகின்ற வரைக்கும் நீங்கள் ரப்பி கஃபிர் வரஹம் வ தஜாவஸ் அம்மா தஅலம் என்று ஓதினீர்கள். ஆண்கள் மெது ஓட்டமாக ஓடினீர்கள், பெண்கள் நடந்து சென்றீர்கள். இந்த இடம் வந்தவுடனே மீண்டும் அந்த துவாவை நிறுத்திவிட்டு மீண்டும் 4வது கலிமாவை ஓதிக்கொண்டே நடந்து வர வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லிக்கொண்டே இந்த மர்வாவுடைய மலை வரை வர வேண்டும். இந்த மர்வாவுடைய மலை நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த இடத்திலே நின்று கொண்டு கஅபத்துல்லாவை நோக்கி பார்த்தவர்களாக இந்த இடத்திலே இருந்து மர்வாவில் இருந்து கஅபத்துல்லாவை நோக்கி பார்த்தவர்களாக சில நிமிடங்கள் துஆ செய்ய வேண்டும். தங்களுக்காக, தங்கள் குடும்பத்தினருக்காக, தங்களுடைய ஊராருக்காக, நாட்டவர்களுக்காக, அனைத்து மக்களுடைய நல்வாழ்விற்காக இந்த இடத்திலே நின்று இறைவனிடத்திலே துஆ செய்ய வேண்டும். ஆக இந்த இடத்தில் துஆ செய்து முடித்தவுடனே இந்த இடத்திலிருந்து மீண்டும் நீங்கள் புறப்பட்டு வர வேண்டும். இப்படியே அந்த மர்வாவுடைய மலை அடிவாரத்தில் நடந்து மீண்டும் நீங்கள் அப்படியே நடந்து சபாவை நோக்கி வருகிறீர்கள். அப்படி வருகிற பொழுது 4வது கலிமாவையே இந்த இடத்திலே ஓதிக்கொண்டு வந்து கொண்டிருப்பீர்கள். இந்த குறிப்பிட்ட பகுதி பச்சை நிற விளக்குகள் வந்தவுடனே அந்த 4வது கலிமாவை மீண்டும் நிறுத்திவிட்டு இந்த பச்சை நிற விளக்குகளிலிருந்து மறு பச்சை நிற விளக்குகள் வருகின்ற இந்த பகுதி வரை மீண்டும் ரப்பி கஃபிர் வரஹம் வ தஜாவஸ் அம்மா தஅலம் என்று சொல்லிக் கொண்டு வர வேண்டும். 4வது கலிமா இதுவரை ஓதி வந்து இந்த இடம் வந்தவுடனே மீண்டும் ரப்பி கஃபிர் வரஹம் வ தஜாவஸ் அம்மா தஅலம் என்று சொல்லிக் கொண்டு ஓதியவர்களாக மீண்டும் மறு பச்சை நிற விளக்குகள் வந்தவுடனே மீண்டும் அந்த துவாவை நிறுத்திவிட்டு 4வது கலிமாவை மீண்டும் ஓத ஆரம்பிக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லி மீண்டும் சபாவிற்கு வர வேண்டும். இப்படியாக 7 சுற்றுக்களிலுமே புறப்பட்ட இடத்திலிருந்து பச்சை நிற விளக்குகள் வருகிற வரை 4வது கலிமா, அந்த பச்சை நிற விளக்குகள் வந்தவுடனே ஆண்கள் மெது ஓட்டம் ஓட வேண்டும், பெண்கள் நடந்து செல்ல வேண்டும். இந்த இடங்களை கடக்கிற பொழுது ரப்பி கஃபிர் வரஹம் வ தஜாவஸ் அம்மா தஅலம் என்ற துஆவை ஓத வேண்டும். மறு பச்சை நிற விளக்குகள் வந்தால் ஆண்கள் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு மீண்டும் நடையாக செல்ல வேண்டும். அப்படி செல்கிற பொழுது மருவாமலை வருகிற வரை 4வது கலிமாவை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டு மருவாமலை வர வேண்டும். இங்கு வந்தவுடனே இங்கு ஆரம்பித்து இங்கு வந்ததும் ஒரு சுற்று முடிந்து விட்டது. இங்கு சபாவிலே ஆரம்பித்து மருவாவிற்கு வந்தால் ஒரு சுற்று முடிந்து விட்டது. மருவாவிலிருந்து மீண்டும் சபாவிற்கு வந்து விட்டால் 2 சுற்று, சபாவிலிருந்து மருவாவுக்கு போனால் 3, மருவாவிலிருந்து மீண்டும் சபாவுக்கு வந்தால் 4, மீண்டும் சுற்றுகின்ற பொழுது 5, மறுபடி சபாவில் வருகிற பொழுது 6, இறுதி சுற்று 7வது சுற்று மருவாவிற்கு சென்ற உடனே 7 சுற்றுகள் நிறைவு பெற்று விட்டன. ஆக இந்த 7 சுற்றுகளிலும் ஞாபகம் கொள்ள வேண்டியது புறப்படுகின்ற பொழுது 4வது கலிமா விளக்குகள் வந்தால் துவா, மறு விளக்கு வரை துவா முடிந்தவுடனே மீண்டும் 4வது கலிமா மருவா வந்தடைதல். மருவாவிலிருந்து புறப்பட்டு 4வது கலிமாவை ஓதிக்கொண்டே வர வேண்டும். பச்சை நிற விளக்குகள் வந்தால் கலிமாவை நிறுத்திவிட்டு துவா செய்ய வேண்டும். மறு விளக்குகள் வரை துவா செய்ய வேண்டும். அந்த மறு விளக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அதிலிருந்து சபாமலை வருகிற வரை மீண்டும் 4வது கலிமாவையே ஓத வேண்டும். இவ்விதமாக முழுமையாக சுற்றுக்கள் சுற்ற வேண்டும். இந்த சென்டரில் இருக்கின்ற இந்த 2 பகுதியும் நடக்க இயலாதவர்களை இந்த இடத்திலே சக்கர நாற்காலியை அமர வைத்து உருட்டி எடுத்து செல்வார்கள், அவர்களை தள்ளி செல்வார்கள். சக்கர நாற்காலியை அமர்ந்து நடக்க இயலாதவர்கள் இந்த இடத்தை கடப்பார்கள். மருவா வந்தவுடன் மீண்டும் அதே பகுதியிலே திரும்பி வருவார்கள். இது நடக்க இயலாதவர்கள் சக்கர நாற்காலியை செல்வதற்கு உரிய பகுதிதான் இது. ஆக நடக்க முயன்றவர்கள் இந்த இடத்தில் செல்லாமல் அதற்கு அருகாமையில் இருக்கின்ற நடைபாதையிலே தான் சென்று வர வேண்டும். ஆக சபாவிலே ஆரம்பித்து மருவாவிலே முடிகின்ற இந்த 7 சுற்றுக்களையும் குறிப்பிட்ட இந்த செயல்கள் இடங்கள் வருகிற பொழுது மட்டுமே வேகமாக மெதுவோட்டம் ஓடுவதும் மற்ற இடங்களிலே நடந்து செல்வதும் கலிமாக்களை முழுமையாக ஞாபகம் கொள்வதும் ஒதுவோடு இந்த காரியங்களை செய்வதும் இவைகளை எல்லாம் நீங்கள் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். ஆக 7 சுற்றுக்கள் முழுமையாக முடிந்து விட்டது என்று சொன்னால் சஹீயுடைய அந்த சிறப்பான காரியம் முடிவடைந்து விடுகிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் சஹீ சம்பந்தப்பட்ட சிறப்பான விளக்கங்களை அதனை நீங்கள் சஹீயுடைய செயல்கள் திரையிலே காணுகிற பொழுது முழு விளக்கங்களையும் நிய்யத்துக்கள் துவாக்களையும் அந்த இடங்களை உங்களுக்கு கற்பித்துக் கொடுக்கப்படும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் நமக்கு நல்லருள் அளிக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
தவாபு ஜியாரா முடிந்து விட்டது என்று சொன்னால் ஹஜ்ஜுடைய சையை நாம் நிறைவு செய்ய வேண்டும். சை செய்வதென்பது ஷாஃபியுடைய மதுஹபிலே சை செய்வது ஃபர்லாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஹனஃபியுடைய மதுஹபிலோ சை செய்வது வாஜிபான ஒரு செயலாக கருதப்படுகிறது. ஆகவே ஃபர்ல் என்று சொன்னாலும் வாஜிபென்ற நிலையிலும் கூட சை செய்வதாக இருந்தால் 4 விதமான செயல்பாடுகளை சரியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். நீங்கள் காணுகின்ற இந்த இடமோ சை செய்கின்ற பகுதி. சபா மலையிலிருந்து மருவா மலை வரை உள்ள பகுதி 405 மீட்டருடைய தூரம். இதனுடைய அகலமோ 11 மீட்டருடைய அகலம். ஒரு வழியாக வலதுபுறத்தில் இருக்கின்ற வழியாக சபாவிலிருந்து மருவாவிற்கு செல்ல வேண்டும். மருவாவிலிருந்து இடதுபுறம் உள்ள வழியாக மருவாவிலிருந்து சபாவிற்கு வர வேண்டும். இப்படி செல்கின்ற இந்த சையுடைய நிலையை சபாவுடைய மலையிலிருந்து நாம் தொடங்க வேண்டும். இந்த சையுடைய சட்டங்களை தெரிவதற்கு முன்னதாக இதனுடைய வாஜிபுகளை தெரிந்து கொள்ளுங்கள். சையுடைய வாஜிபுகள் 4 என்று நமக்கு ஷரியத் சொல்லித் தருகிறது. உதாரணமாக சையை சபாவிலிருந்து தொடங்க வேண்டும். சபா மலையிலிருந்து சை செய்ய ஆரம்பிப்பது முதல் வாஜிபு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், சை செய்கிற பொழுது சபாவிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டுமா, மருவாவிலிருந்து ஆரம்பித்தால் அது தவறாகிவிடுமா என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத வஅதமர ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐயத்தவஃப பிஹிமா வமன் தத்தவ ஹைரா ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சையை பற்றிய செய்தியை சொல்லுகின்ற பொழுது இன்ன சஃபாவல் மருவத்த என்று சஃபாவா என்று சொல்லுகின்ற வாசகத்தை முற்படுத்தி மருவா என்று சொல்லுகின்ற வாசகத்தை பிற்படுத்தி இருக்கிறான். இதிலிருந்து சஹாபாக்களே உங்களுக்கு விளங்கவில்லையா, சபாவிலிருந்து தான் துவங்க வேண்டும் என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார்கள். இஸ்லாமிய துவக்கத்தின் காலங்களிலே கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலங்களுக்கு முன்னதாக இந்த சபா மருவாவுக்கிடையில் கூட மக்களெல்லாம் இப்படி செல்லுகின்ற நிலையில்தான் இருந்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலங்கள் வந்த பின்னரும் இந்த சையை ரசூலுல்லாஹ் அறிமுகம் செய்து வைத்த பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள். சபா மலையிலும் மருவா மலையிலும் விக்கிரகங்கள் இருந்தன. அதனை காணுவதற்காக வேண்டிய மக்கள் அன்று கூட்டம் கூட்டமாக அங்கும் இங்குமாக சென்று கொண்டிருந்தார்கள். அதே செயலை மீண்டும் செய்ய வேண்டுமா என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது விக்கிரகங்கள் அகற்றப்பட்டு விட்டன, என்றாலும் அப்படி செல்வது அவசியம்தானா என்று கேட்ட பொழுது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஸஃபாவல் மர்வத்த என்று சொல்லப்படுகின்ற அருள்மறையின் வாசகங்களை ஓதி காட்டினார்கள். நீங்கள் அப்படி செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கின்ற காரியங்களாக இருக்கின்றன. இந்த இடங்களிலே மகத்துவமிக்க செயல்பாடுகள் எல்லாம் நிறைந்திருக்கின்றன. ஆகவே நீங்கள் அதனை செயல்படுத்துங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அன்றிலிருந்து தொடங்கப்பட்ட இந்த சை என்று சொல்லுகின்ற இந்த வணக்கம் ஷாஃபி மதுஹபிலே ஃபர்லாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வணக்கம் நிகழ்த்தப்படுவதற்கு முன்னதாகவே 4 வாஜிபான செயல்கள் சரியாக இருந்திடல் வேண்டும். ஒன்று, சபாவிலிருந்து சபா மலையிலிருந்து இந்த சையை துவக்கம் செய்ய வேண்டும். 2வது வாஜிபு, சபாவிலிருந்து மருவா வரை முழுமையாக செல்ல வேண்டும். முக்கால் பகுதியோ அல்லது இடையிலோ திரும்பினால் அந்த சுற்று கணக்கிலே வராது. ஆகவே சபாவில் தொடங்கியவர்கள் மருவா மலை வரை முழுமையாக செல்வது 2வது வாஜிபு. 3வது வாஜிபு, சபா மருவா இடையிலே 7 சுற்றுக்கள் முழுமையாக சுற்ற வேண்டும். 7 சுற்றுக்கள் என்று சொன்னால் சபாவிலிருந்து புறப்பட்டு மருவா சென்றால் 1, மருவாவிலிருந்து மீண்டும் சபா வந்து விட்டால் 2. இவ்விதமாக சபா மருவாவுக்கிடையிலே சுற்றுக்கள் கணக்கிடப்பட வேண்டும். இந்த சையை நிறைவு செய்கின்ற பொழுது இஹ்ராம் உடையிலே பெரும்பகுதி மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, மீண்டும் மினா, அதை கடந்து வந்தவர்கள் பெரும்பகுதி இஹ்ராம் உடையிலே இருக்க மாட்டார்கள். இஹ்ராம் உடை இல்லாமல் தங்களுடைய சாதாரண எப்பொழுதும் அணிந்திருக்கின்ற உடையில் தான் இருப்பார்கள். ஆகவே அந்த உடையோடையே சை செய்யலாம். சை செய்வதற்காக வேண்டி இஹ்ராம் உடை அணிய வேண்டும் என்ற கட்டாயமில்லை, அவசியமில்லை.
உம்ராவில் இருப்பவர்கள் எஹ்ராமடையில் இருப்பார்கள். ஹஜ்ஜுடைய சையை நிறைவு செய்ய வந்தவர்கள் எஹ்ராமில் இருக்க மாட்டார்கள். ஆக இந்த இடத்திலே எஹ்ராம் என்பது அவசியமில்லை. சை செய்கின்ற பொழுது இந்த செயல்பாடுகளை மனதிலே கொள்ள வேண்டும். 4வது வாஜிபாக சரியான தவாபுக்கு பின்புதான் சை செய்ய முடியும். உதாரணமாக தவாபு என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். லுகருடைய தொழுகைக்கு பின்னதாக ஒரு 7 சுற்றுக்கள் சுற்றி 2 ரக்காத் தொழுது விட்டால் ஒரு தவாபு முடிவடைந்து விடுகிறது. அசருடைய தொழுகைக்கு பின்னதாகவோ அல்லது மற்ற நேரங்களிலோ கூட 7 சுற்றுக்கள் சுற்றி 2 ரக்காயத்தை தொழுது விட்டால் தவாபு நிறைவேறிவிடும். அதே போன்று நினைத்த பொழுதெல்லாம் சை என்பதை செய்ய முடியாது. சை செய்வதாக இருந்தால் சை செய்வதற்கு முன்பதாக தவாபு செய்திருக்க வேண்டும். அதுவும் ஹஜ்ஜுடைய தவாபாக இருக்க வேண்டும், அல்லது உம்ராவுடைய தவாபாக இருக்க வேண்டும், அல்லது தவாபுல் குதூமாக இருக்க வேண்டும். இந்த தவாபுகளுக்கு பின்னதாகத்தான் சை செய்ய முடியுமே தவிர இந்த தவாபுகள் ஏதேனும் ஒன்றை செய்யாத நிலையிலே சை செய்ய முடியாது. அப்படி சை செய்தால் சையும் கூடாது. உதாரணமாக தவாபுல் விதா ஒருவர் செய்கிறார், பிரயாண தவாபு, ஊருக்கு புறப்பட்டு செல்கின்ற பொழுது செய்கின்ற தவாபு தவாபுல் விதா, பிரயாண தவாபு. இந்த தவாபை ஒருவர் செய்துவிட்டு சை செய்யலாமா என்றால் சை செய்ய முடியாது, சை செய்யக்கூடாது. அப்ப சை செய்வதாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? சை செய்வதற்கு முன்னதாக தவாபுல் உம்ராவுடைய தவாபு செய்திருக்கணும், அல்லது ஹஜ்ஜுடைய தவாபை செய்திருக்கணும், அல்லது தவாபுல் குதூம் என்ற சுன்னத்தான தவாபை செய்திருக்கணும். இந்த தவாபுகளுக்கு பின்னதாக சை செய்தால்தான் சை கூடுமே தவிர இந்த தவாபுகள் ஏதேனும் ஒன்றை செய்யாமல் சை மட்டும் செய்தால் சை கூடாது. சை என்பந்த வணக்கம் முடிவடைந்து விட்டது பின்னதாக தவாபுல் விதா என்று சொல்லப்படுகின்ற பிரயாண தவாபை நாம் செய்தாக வேண்டும். தவாபுல் விதா என்பது வாஜிபான ஒரு தவாப். ஆகவே பிரயாணப்படுகின்றவர்கள், ஹஜ்ஜுடைய கடமை நிறைவு செய்துவிட்டு தன்னுடைய தாயகத்துக்கு திரும்புகின்றவர்களும் மதினாவை நோக்கி செல்லக்கூடியவர்களும் இந்த தவாபுல் விதா என்று சொல்லப்படுகின்ற வாஜிபான தவாபை, அதாவது கஅபத்துல்லாவை 7 முறை சுற்றிய முடித்தவுடனே மக்காம் இப்ராஹிம் அருகிலோ மற்ற இடங்களில் நின்று 2 ரக்காத்துடைய தொழுகையை தொழுது முடிப்பதை கொண்டு தவாபுல் விதா என்று சொல்லுகின்ற இந்த ஹஜ், இந்த செயல்பாடு முடிவடைகிறது. ஆகவே மக்காவிலிருந்து புறப்படுவதற்கு முன்னதாக இந்த தவாபை செய்து முடித்துவிட்டு புறப்பட வேண்டும். இது வாஜிபான ஒரு செயல். இதை முடிந்த பின்னதாக இங்கிருந்து தாயகம் செல்பவர் தாயகம் செல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற மதீனா முனவ்வராவை நோக்கி செல்கின்றவர்கள் மதீனா முனவ்வராவிற்கு பிரயாணப்படுவார்கள். ஆகவே அந்த பிரயாணத்திற்கு முன்னதாக தவாபுல் விதா, பிரயாண தவாபு என்ற சொல்லப்படுகின்ற இந்த தவாபை கஅபத்துல்லாவிலே நிறைவு செய்து அதன் பின்னதாக ஹஜ்ருல் அஸ்வத் என்று சொல்லப்படுகின்ற இறை இல்லத்திலே பதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த கருங்கல் என்று சொல்லப்படுகின்ற அதனை முத்தமிட்டவர்களாக தங்களுடைய கௌபாவிற்கு, அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு சலாம் உரைத்தவர்களாக இந்த இடத்திலிருந்து அவர்கள் ஹாஜிகள் வெளியேறி மதீனாவை நோக்கி புறப்பட்டு செல்வார்கள். اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்னலம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளுக்கு அரசரான, அன்புக்கு இருப்பிடமான எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரிசிலே ஒளியாக,
அவனுக்கு விளக்காக தோன்றிய எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய ஒளிவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வார்த்தெடுக்கப்பட்ட நூரே முஹம்மது என்று சொல்லுகின்ற அந்த மாபெரும் ஒளிவுக்கு சொந்தக்காரரான இரு உலக சர்தார் எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அவனியிலே தோன்றி மக்காவிலே வாழ்ந்த காலங்கள் கழிந்த பின்னதாக எஞ்சிய தங்களுடைய 53வது வயதினிலே மதினாவிலே குடிபுகுந்தார்களே, அந்த அன்னலம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண்ணறைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மீது அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த இடம்தான் இந்த மதினா முனவ்வரா என்று சொல்லப்படுகின்ற இந்த புண்ணிய பூமி. உலகிலே நன்மையை கருதி 3 பள்ளிகளுக்கு மட்டுமே பிரயாணம் செய்யலாம். கஅபத்துல்லாவிற்கும், இரண்டாவதாக மதினாவில் உள்ள இந்த நபியுடைய பள்ளி வாயிலுக்கும், மூன்றாவதாக மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்படுகின்ற பள்ளி வாயிலுக்கும், இந்த 3 பள்ளி வாயிலுக்குத்தான் நன்மையை கருதி பிரயாணம் மேற்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டதே. அத்தகைய உயர்வான உன்னதமான ஒரு இடத்தைத்தான் இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினா முனவ்வராவுடைய வாழ்க்கையினுடைய துவங்கிய காலகட்டங்களிலே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய ஒளியை உலகிற்கு அகில உலகிற்கும் அள்ளி தெளிக்கின்ற நிலையிலே அவர்கள் தங்களுடைய வாழ்வை மதினாவிலே துவக்கினார்கள். அன்சாரிகள் மதினாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மதினத்து அன்சாரிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய உயிரினும் மேலாக கருதி தங்களுடைய எத்துணை ஆதரவுகள் செயல்பாடுகள் தங்களால் என்னென்ன உதவிகளை எல்லாம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்திட முடியுமோ அத்துணை உதவிகளையும் செய்து இஸ்லாம் தழைப்பதற்கு காரணமாகவும் மூல காரணமாகவும் இருந்தவர்கள் அந்த மதினாவிலே வாழ்ந்த அன்சாரி தோழர்கள். யா நபி அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், யா ஹபீப் அல்லாஹ், சலாமுன் அலைக்கும் யா நபி அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், யா ஹபீப் அல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், யா ஹூ யா அருமை பெரியோர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புண்ணிய பூமியுடைய நபியுடைய பள்ளியினுடைய தோற்றங்களை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்களே. ஒரு காலத்திலே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகினிலே அவதரித்து இஸ்லாத்தை உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அதனால் அவர்கள் ஏற்பட்ட துன்பங்களை துயரங்களை தாங்கிக் கொண்டு அவர்கள் வேதனைகளை பொறுத்து கொண்டு வாழ்ந்த காலங்களில் அவர்கள் பட்ட தழும்புகளை எல்லாம் எண்ணி பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே வந்த பின்னதாக உலக மக்களுடைய கவனத்தை ஒட்டுமொத்தமாக ஈர்த்தார்கள். மனித நேயத்தை உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். வாழ்ந்து கொண்டிருந்த மக்களையெல்லாம் மனிதர்களையெல்லாம் புனிதர்களாக மாற்றுகின்ற மாபெரும் வேலையை செய்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முன்வைத்து செயல்பட்டார்கள். அருமை பெரியோர்களே, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொறுப்பாதங்கள் நின்று இறைவனை வணங்கிய இடத்தை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். ஹாதா மிஹ்ராபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லப்படுகின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலே நின்று சஹாபாக்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்களோ அந்த இடத்தை நீங்கள் காணுகிறீர்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், தன்னுடைய மிஹ்ராபுடைய மிம்பரிலிருந்து தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தங்களுடைய வீட்டருகே வரை இருக்கின்ற இந்த இடைப்பட்ட பகுதியை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஜன்னத்துல் இந்த இடத்தை சுவனத்துடைய பூங்கா என்று சொன்னார்கள். ரியாதுல் ஜன்னா, ரவுலத்துல் ஜன்னா என்று சொல்லப்படுகின்ற சுவனத்து பூங்கா என்று நமக்கு சொன்னார்கள். இந்த இடத்திலே 2 ரக்காத்துடைய தொழுகையை தொழுக வேண்டும் என்ற ஹாஜிகளெல்லாம் குழுமி நிற்கின்ற இடம் இந்த ரியாதுல் ஜன்னா என்று சொல்லப்படுகின்ற இந்த சுவனத்து பூமி. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மறுமையிலே உலகையெல்லாம் அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிய பொழுது கூட இந்த இடத்தை சுவனத்து பூங்காவை இந்த இடத்தை அப்படியே உயர்த்தி விண்ணிலே சொர்க்கலோகத்தோடு இணைத்து விடுவார்.
இன்று உலகிலே வாழுகிற காலங்களில் எவருடைய சிரசுகளெல்லாம் இந்த இடத்திலே சஜிதா செய்தனவோ அந்த சிரசுகளெல்லாம் நாளை மறுமையிலே சுவனத்திலே இதே பகுதியிலே சஜிதா செய்கின்ற நற்பாக்கியத்தை பெற்றுவிடுகின்றன என்ற நற்செய்தியை நாம் உங்களுக்கு தெரிவிப்பதில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கருத்துக்களை எண்ணி பார்ப்பதில் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸார கபரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவர்கள் உலகிலே வாழுகின்ற இந்த காலங்களிலே மன்சார கபுரி, எவர்கள் என்னுடைய கபுரை ஜியாரத் செய்வார்களோ, என்னுடைய கபுரை வந்து காணுவார்களோ, என் அருகிலே வந்து நிற்பார்களோ, வஜபத்லஹு ஷஃபாஅத்தி, அவர்களுக்காக வேண்டி நான் ஷஃபாஅத்தி செய்வதை என் மீது கடமையாக்கி கொண்டேன் என்று சொன்னார்களே, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற இந்த மதீனத்துல் முனவ்வரா, கண்ணியமானவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மதீனாவுடைய பள்ளி வாயிலுக்குள் நாம் வந்து அவர்களை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி பள்ளிக்குள் நுழைகின்ற பொழுது பாபு சலாம் வாயில் வழியாக உள்ளே நுழைய வேண்டும். ஒதுவோடும் அதே நிலையிலே பள்ளிக்குள் நுழைகின்ற பொழுது பணிவோடும் நேராக புறப்பட்டு வந்து பாபு சலாம் வாயில் வழியாக உள்ளே நுழைந்து இடதுபுறத்திலே அந்த செம்பு கம்பிகளுக்கு உட்பகுதியிலே சுவனத்து பூங்கா என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே 2 ரக்காயத்துடைய தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொல்லப்படுகின்ற மஸ்ஜிது காணிக்கை தொழுகை 2 ரக்காயத்துடைய தொழுகைகளை தொழுது முடித்து அந்த சுவனத்து பூமியிலே அமர்ந்து துவா செய்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகாமையில் நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யா அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று நாம் சொல்லுகின்ற பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை ஏறிட்டு பார்க்கிறார்கள். தனக்கு சலாம் சொன்னவர் யார் என்று பார்க்கிறார்கள். சலாம் சொல்லிக் கொண்டு நிற்கின்ற நம்மவருக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலும் உரைக்கிறார்கள். அந்நேரத்திலே நம் மீது ரசூலுடைய பார்வை படுகிறது, ரசூலுடைய அன்பு நமக்கு ஏற்படுகிறது. அந்த சலாமை சொன்னவுடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு இருவருக்கும் நாம் சலாம் சொல்லிய பின்னதாக அங்கிருந்து புறப்படுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் உரை பின்னதாக நாம் வெளியே வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு பின்புறமாக பார்த்தால் தெரியும். அன்பர்களே, நீங்கள் இப்பொழுது காணுவது ஜன்னத்துல் பகீ என்று சொல்லப்படுகின்ற சஹாபாக்கள் அடங்கி இருக்கின்ற கபரஸ்தான் பார்க்கிறீர்கள். இந்த ஜன்னத்துல் பகீ என்று சொல்லப்படுகின்ற இந்த கபரஸ்தானிலே சஹாபாக்கள் 70,000 சஹாபாக்கள் இந்த கபரஸ்தானத்திலே அடங்கியிருக்கிறார்கள். இதிலே மிக முக்கியமான சஹாபாக்கள் பலர் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அருமை மகள் ஃபாத்திமா ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அடக்கப்பட்டிருக்கின்ற இடமும் இதனுள் இருக்கிறது. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடக்கப்பட்டிருக்கின்ற இடமும் இதனுள் இருக்கிறது. ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலீஃபா, 3வது ஹலீஃபா என்று போற்றப்படுகின்ற அவர்களுடைய அடக்கஸ்தலமும் இன்னும் ஏராளமான சஹாபாக்களுடைய அடக்கஸ்தலம் இந்த ஜன்னத்துல் பகீக்குள்தான் இருக்கிறது. அருமை பெரியவர்களே, இதனை ஜியாரத் செய்வது மிகவும் அவசியமான செயல்களில் ஒன்று என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து அருமை பெரியோர்களே, அல்லாஹுடைய அருமை நபி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே நடைபெற்ற உஹதுடைய யுத்தம் நடந்த இடத்தை நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள். இந்த இடத்திலேதான் உஹதுடைய யுத்தம் நடந்தது. அருமை பெரியோர்களே, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களோடு இந்த யுத்த களத்திலே அவர்கள் பிரசன்னமானார்கள். இந்த இடத்திலே தான் யுத்தம் நடந்தது. உஹதுடைய யுத்தம் வெற்றி கிடைக்க வேண்டிய அந்த யுத்தம் தோல்வியாக மாறியதற்கு காரணமே ரசூலுடைய சொல்லை அந்த சஹாபாக்கள் சில வினாடிகள் மறந்திருந்ததின் காரணமாகத்தான் வெற்றி கிடைத்த இந்த யுத்தம் தோல்வியாக மாறியது. அதுவும் அல்லாமல் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பல் ஷஹீதானதும் இந்த யுத்தத்திலேதான். ஆக அந்த பல் ஷஹீதான அந்த இடமும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த அந்த இடமும் இன்று அந்த இடத்திலே ஒரு பள்ளி வாயில் இருக்கிறது. மஸ்ஜிதே உஹத் என்ற பெயரிலே ஒரு பள்ளிவாசல் அந்த இடத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து அந்த யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது துஆ செய்து கொண்டிருந்த இடம். இதோ நீங்கள் பார்க்கிறீர்களே, மக்கள் மலை முகடிலே ஏறி நின்று கொண்டிருக்கிறார்களே. இந்த முகட்டருகிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது பாதுகாவலுக்காக வேண்டி 2 சஹாபாக்களை நியமித்திருந்தார்கள். யுத்தம் முடிகின்ற வரை நீங்கள் கீழே இறங்கக்கூடாது என்று கூட அறிவித்திருந்தார்கள். அந்த இடத்தில் சஹாபாக்கள் அகன்றார்கள். மறுவழியாக எதிரிகள் உள்ளே நுழைந்து வெற்றி பெற்ற சஹாபாக்களை தாக்கி யுத்தத்தையே நிலைகுலைய செய்தார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே ரசூலுல்லாஹ் இறந்து போனார்கள் என்ற செய்தியை கூட மக்கள் பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் பெரும்பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாவே இறந்து போனார்களே, இனி நாம் சண்டையிட்டு என்ன செய்வது என்று எண்ணி பேதலித்து நின்று கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் இறக்கவில்லை, இதோ இருக்கிறார்கள் செய்தி கிடைத்த பின்னரே அந்த சஹாபாக்கள் மீண்டும் சுதாரித்து கொண்டார்கள். அருமை பெரியவர்களே, நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்ற இந்த சுற்று கட்டடத்திற்கு உள்ளேதான் 3 சஹாபாக்களுடைய அடக்க ஸ்தலம் இருக்கிறது. ரசூலுல்லாவுடைய சிறிய தந்தை என்று சொல்லப்படுகின்ற ஹஸ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அடக்க ஸ்தலம் இதன் உள்ளே தான் இருக்கிறது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அடக்க ஸ்தலம் இதன் உள்ளே தான் இருக்கிறது. அப்துல்லா இப்னு ஷஹுஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அடக்க ஸ்தலமும் இதனுள்ளே தான் இருக்கிறது. ஏனைய யுத்தத்தில் இறந்து போன சஹாபாக்களை எல்லாம் ஜன்னத்துல் பகீல் அடக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 3 சஹாபாக்களை மட்டுமே இந்த இடத்திலே அடக்கப்பட்டதின் நோக்கம் என்ன தெரியுமா? இந்த 3 சஹாபாக்களுடைய உடலை எடுத்துச் செல்ல முடியாத அளவு எதிரிகள் சிதைத்து விட்டார்கள். ஒவ்வொரு உறுப்புகளாக சிறு சிறு துண்டுகளாக கத்தரித்து எரிந்து விட்ட காரணத்தினால் இந்த 3 சஹாபாக்களையும் இந்த இடத்திலே அடக்கப்பட்டிருக்கிறது. அருமை பெரியோர்களே, இப்பொழுது நீங்கள் காணுகின்ற இந்த இடம் மஸ்ஜிது கிப்லத்தைன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பள்ளிவாசல். கிப்லத்தைன் என்று சொன்னாலே 2 கிப்லாக்கள் உள்ள பள்ளிவாசல் என்று சொல்லுவார்கள். இதற்கு இந்த பெயர் வருவதற்கு காரணமே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்திலே அஸ்ருடைய தொழுகையை தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது இறைவனுடைய வஹி வந்தது. ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் என்ற ஆயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இறக்கி வைத்தான். காரணம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனிடத்திலே வேண்டிக் கொண்டே இருந்தார்கள், ரஹ்மானே, நாயனே, நான் கஅபத்துல்லாவை பார்த்து வணங்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகவே அந்த கஅபத்துல்லாவை பார்த்து வணங்குவதற்கு எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டாயா? அந்த கஅபத்துல்லா இருக்கின்ற திசை நோக்கி திரும்பி நின்று நான் வணங்க வேண்டும் என்று விரும்புகிறேனே, அந்த வணக்கத்தை நிறைவேற்றி தர மாட்டாயா என்று கேட்டார்கள். 124,000 நபிமார்களுக்கும் கிப்லாவாக இருந்தது பைத்துல் முகத்தஸில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பள்ளிவாசல் தான். ஆனால் 124,000 நபிமார்களுக்கும் கிப்லாவாக இருந்த அதை விடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க ரசூலுக்கு மட்டும் கிப்லாவாக கஅபத்துல்லாவை அல்லாஹ் அங்கீகரித்தான். ஆகவே சொன்னான், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நபியே, நீங்கள் விரும்பிய பிரகாரம் உங்களுடைய முகத்தை கிப்லாவின் கஅபத்துல்லாவின் பக்கமாக திருப்புவீராக என்ற சுப செய்தியை சொன்ன இடம் இது. ஆகவே தொழுகை ஆரம்பிக்கின்ற பொழுது பைத்துல் முகத்தஸை நோக்கி நின்று தொழுத ரசூலுல்லாஹ் அந்த தொழுகை அதனுடைய பாதியிலே கிப்லாவை நோக்கி கஅபத்துல்லாவை நோக்கி திரும்பினார்கள். ஆகவே இதற்கு மஸ்ஜித் கிப்லத்தைன் என்று சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது நீங்கள் காணுவது துல்ஹுலைஃபா என்று சொல்லுகின்ற பள்ளிவாசல். மதினாவில் இருந்து மக்காவிற்கு ஹஜ்ஜிற்காக வேண்டி வருகின்றவர்களெல்லாம் இந்த பள்ளிவாசலில் இருந்து எஹ்ராமுடைய அணிந்து கொண்டுதான் மக்காவுடைய பார்டருக்குள் நுழைய வேண்டும். ஆகவே மதினாவிலிருந்து வருகின்றவர்கள் இந்த பள்ளிவாசல் வந்ததுமே எஹ்ராமுடைய உடுத்தியவர்களாக 2 ரக்காத்துடைய எஹ்ராமுடைய தொழுகையை தொழுத பின்னதாக இந்த இடத்திலே வைத்துத்தான் நியத் செய்து கொண்டு இந்த இடத்திலே தல்பியாவை ஓதிக்கொண்டு இங்கு 2 ரக்காத்துடைய தொழுகை முடிந்து துஆ செய்து நியத் வைத்து தல்பியா ஓதியவர்களாக இந்த பள்ளியிலிருந்து புறப்பட வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காக வேண்டி மதினாவிலிருந்து மக்காவை நோக்கி வருகின்ற பொழுது இந்த துல்ஹுலைஃபாவுடைய பள்ளிவாசலிலே தான் 2 ரக்காத்துடைய தொழுகையை முடித்து கொண்டு எஹ்ராம் அணிந்து கொண்டு இங்கிருந்து தான் புறப்பட்டு மக்காவிற்குள் நுழைந்தார்கள். அன்பானவர்களே, இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருப்பது குஃபாவுடைய பள்ளிவாசல். குஃபாவுடைய பள்ளிவாசலுடைய சிறப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், உலகிலே கஅபத்துல்லாவிற்கு அடுத்தபடியாக உலகில் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் இதுதான். ரசூலுல்லாவுடைய மதினாவுடைய பள்ளிக்கு முன்பாகவே இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது. ஏனென்றால் மக்காவிலே இருந்து ரசூலுல்லா மதினாவிற்குள் நுழைவதற்கு முன்னதாக
இந்த இடத்திலே சில தினங்கள் தங்கி இருந்தார்கள். அலின் கர்ரமல்லா வஜ்ஹு அவர்களுடைய வருகையை எதிர்நோக்கி. அந்த நேரத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே தங்களுடைய முபாரக்கான கரத்தால் இந்த இடத்திலே பள்ளிவாயில் தோண்டுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுமாறு சஹாபாக்களுக்கு சொல்லி தானும் இணைந்து இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கு ரசூலுல்லாஹ் முனைந்தார்கள். ஆகவே இந்த பள்ளிவாசலிலே, இந்த குஃபாவுடைய பள்ளிவாசலில் 2 ரக்காயத்துடைய சுன்னத்தான தொழுகையை தொழுதால் ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பள்ளிவாசலிலே, குஃபாவுடைய இந்த பள்ளிவாசலில் 2 ரக்காயத்துடைய தொழுகையை தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று நமக்கு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கின்ற காரணத்தினால் இந்த பள்ளிவாசலுக்கு நிவி எப்படியும் சென்றவர்கள், மதினா சென்றவர்கள் இந்த பள்ளிக்கு செல்லாமல் திரும்புவதில்லை. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகின்ற காலங்கள் அனைத்திலுமே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையுடைய காலையில் இந்த பள்ளிக்கு விஜயம் செய்வார்கள். இங்கு 2 ரக்காத் தொழுகையை நிறைவு செய்வார்கள். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னான். ஆலத்தாறுகளுக்கெல்லாம் நான் ரப்பாக இருக்கிறேன் என்று சொன்னான். ரசூலை பற்றி சொல்லுகின்ற பொழுது வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று சொன்னான். தன்னை உலக மக்களுக்கு ரப்பு என்று சொன்னவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலக மக்களுக்கு ரஹமத் என்று சொல்லுகிறான். அந்த ரஹமத்தல் லில் ஆலமீன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புண்ணிய பூமியிலே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புனிதமிகு பள்ளியிலே இன்னும் நாம் காணுகின்ற இடங்கள் நிரம்ப இருக்கின்றன. அருமை பெரியோர்களே, அந்த பள்ளிக்குள் இருக்கின்ற அந்த சுவனத்து பூமியிலே தொழுவது சிறப்பிற்குரிய ஒன்று. அடுத்தாற் போன்று அந்த பள்ளி வாசலுக்கு அருகாமையிலே ரசூலுல்லாவுடைய வீட்டிற்கு பின்புறத்திலே ரசூலுல்லாஹ் வளமையாக தஹஜ்ஜுடைய தொழுகையை நிறைவேற்றிய இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே 2 ரக்காத்துடைய தொழுகையை நிறைவு செய்வதும், அதற்கு பின்னால் இருக்கின்ற அஸ்ஹாஃபே சுஃபா என்று சொல்லப்படுகின்ற அந்த திண்ணை ஒன்று இருக்கிறது. ரசூலுல்லாவுடைய நபி தோழர்கள் அமர்ந்திருந்த இடம். அபூ ஹுரைரா போன்ற மாபெரும் இறைநேச செல்வர்கள் அமர்ந்து குர்ஆனை மரணம் செய்யவும் ஹதீதுகளை சேகரிக்கவுமாக இருந்த இடம். அங்கே தொழுவதும் சிறப்பிற்குரியதாக ஆக்கப்படுகிறது. அந்த இடத்திலே 2 ரக்காத்துடைய தொழுகையை நிறைவு செய்வது வரவேற்கப்படுகிறது, விரும்பப்படுகிறது. கஅபத்துல் அந்த பைத்துல் அல்லாஹுடைய அந்த நபியுடைய இல்லத்திலே மீண்டும் அதை சுற்றி இருக்கின்ற இடங்கள் இருக்கின்றனவே, அதில் குறிப்பாக ரவுலத்துல் ஜன்னா, ரியாலுல் ஜன்னா என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே தூண்கள் இருக்கின்றன. தௌபாவுடைய தூண், ஆயிஷாவுடைய தூண், ஷிரீனுடைய தூண், பாதுகாப்பு தூண், ஈத்திகாஃப் இருந்த தூண், அலியுடைய தூண் என்று வரிசையாக தூண்கள் இருக்கின்றன. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? அன்னை ஆயிஷா இடத்திலே சொன்னார்கள், ஆயிஷாவே, இந்த மதீனாவுடைய பள்ளிவாசலிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தொழுதால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று நான் அவர்களுக்கு விவரித்து சொன்னால் அந்த இடத்தை விட்டு அவர்கள் நகரவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த ரவுலத்துல் ஜன்னா என்று சொல்லப்படுகின்ற சொர்க்கத்து பூமிக்குள் இருக்கிறது என்று சொன்னார்கள். அது எந்த இடம் என்பதை ரசூலுல்லாவுடைய மரணத்திற்கு பின்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே அப்துர் ரஹ்மான் கேட்கின்ற பொழுது அன்னை ஆயிஷா சொல்லி காட்டினார்கள். அது இந்த இடம்தான் என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை சொன்னார்கள். அந்த இடத்திற்கு ஆயிஷாவுடைய தூண் என்று சொல்லப்படும். அந்த இடம்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட இடம். அந்த இடத்திலே தொழுது துஆ செய்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உடனடியாக கபூல் செய்கிறான் என்ற செய்தியை அன்னை ஆயிஷா சொன்னார்கள். அந்த தூண் அந்த ரவுலத்துல் ஜன்னா என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே அந்த மெஹ்ராபுக்கு நேராக இருக்கிறது. அதற்கு அருகாமையிலே அபூ லுபாபாவுடைய தூண் இருக்கிறது. அந்த தூணுக்கு அருகிலே நின்று தொழுக வேண்டும். பாவங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படுகின்ற இடம் அபூ லுபாபாவுடைய தூண் என்று சொல்லுவார்கள். அதற்கு காரணமே அபூ லுபாபா என்று சொல்லப்படுகின்ற சஹாபியுடைய குற்றம் அந்த தூணருகிலே நின்று தௌபா செய்த காரணத்தினால் அல்லாஹ் மன்னித்தான். நபிக்கு சொன்னான், நபியே, நான் அந்த சஹாபியை மன்னித்து விட்டேன், நீங்களும் மன்னித்து விடுங்கள் என்று சொன்னான்.
ஆகவே அந்த சஹாபியை ரசூலும் மன்னித்தார்கள். ஆகவே அந்த சஹாபிக்கு மன்னிப்பு கிடைத்தது. அந்த தூணருகில் நின்று அவர்கள் தௌபா செய்ததால் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஆகவே அந்த இடத்தில் ஒரு தூண் இருக்கிறது, அபூ லுபாபாவுடைய தூண் என்று சொல்வார்கள். அதன் அருகிலே நின்று தொழுவதும் துவா செய்வதையும் ஹாஜிகள் வழக்கத்தில் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அருகாமையிலே ரசூலுல்லாவுடைய வீட்டுடைய அந்த வாயில் இருக்கிறது. அதன் அருகாமையிலே எப்பொழுதுமே அபுதாலிகளும் அவுலியாக்களும் குழுமி இருப்பார்கள். அந்த இடம் முழுக்க அவுலியாக்கள் நிறைந்திருக்கின்ற இடம். ஆகவே யாரையும் அந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்ற எவரையும் நாம் லேசாக எண்ணிவிடக்கூடாது. எல்லா நேரமும் 24 மணி நேரமும் கூட வலிமார்களும் அவுலியாக்களும் அங்கே சூழ்ந்திருப்பார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் அருமை பெரியோர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா 70,000 மலக்குமார்களை படைத்து ரசூலுல்லாஹ்வுடைய மகாமை சுற்றி நிறுத்தி வைத்திருக்கிறான். அந்த 70,000 மலக்குமார்கள் காலையிலிருந்து மாலை வரை ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மாலையானதும் மீண்டும் 70,000 மலக்குமார்கள் மண்ணுக்கு இறங்குகிறார்கள். ஏற்கனவே மண்ணில் இருந்து கொண்டு 70,000 மலக்குமார்கள் விண்ணுக்கு உயர்ந்து விடுவார்கள். மண்ணுக்கு இறங்கிய இந்த மலக்குமார்கள் இந்த 70,000 பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய கபரை சுற்றி நின்று கொண்டு ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லா நேரமும் இரவு பகல் எல்லா நேரமும் அந்த 70,000 மலக்குமார்களும் ரசூலுல்லாஹ்வுடைய அருகாமையிலே நின்று கொண்டு ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்துக்களை மொழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த இடத்திலே நாம் அமர்ந்திருக்கிற பொழுது வீணான காரியங்களில் ஈடுபட்டு விடாமல் ரசூலுல்லாஹ் மீது அதிகமான ஸலவாத்துக்களை சொல்லவும் சலாமை சொல்லவும் அதிகமான குர்ஆனை ஓதி முடிக்கவும் அதிகமான இபாதத்துகளில் ஈடுபடவும் ரசூலுல்லாஹ்வுடைய நேரடி பார்வை பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த இடத்திலே நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மன் ஸார கபரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, ரசூலுல்லாஹ்வுடைய கபரை நாம் ஜியாரத் செய்வதை கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் நமக்கு வாஜிபாகி விடுகிறது. ரசூலுல்லாஹ் நமக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்து விட்டால் நமக்கு சுவனத்தை தவிர வேறில்லை. ஆகவே அந்த சுவனத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற மாபெரும் வாய்ப்பை அந்த இடத்திலே நாம் வாழுகின்ற பொழுது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மனதிலே கொண்டு அங்கே தங்கியிருக்கின்ற காலங்கள் 8 தினங்களும் 40 வக்து தொழுகைகளை ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பள்ளியிலே தொழுகின்ற நல்ல மக்களாக நம்மை நாம் ஆக்கி கொண்டு அந்த 40 வக்து தொழுகைகளை அந்த பள்ளியிலே தொழுவதை கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய அன்பையும் ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தையும் நிரந்தரமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தந்தருள்வானாக. या नबी सलाम अलैकुम, या रसूल सलाम अलैकुम, या हबीब सलाम अलैकुम, सलवातुल्लाह अलैकुम, अशरक़ल बद्रु अलैना फख्तफ़त मिन्हुल बुदूर مثل حسنك ما رأينا قط يا وجه السرور يا نبي سلام عليكم. أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت إكسير وغالي أنت مصباح الصدور يا حبيبي يا محمد يا عروس الخافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين من رأى وجهك يسعد يا كريم الوالدين يا نبي سلام عليكم. حوضك
أنت الساقي المبرد بردنا يوم النشور أنت غفار الخطايا والذنوب الموبقات أنت ستر المساوي ومقيل العثرات يا نبي سلام عليكم. يا ولي الحسنات يا رفيع الدرجات كفروا عني ذنوبي واعف لي عن سيئاتي عالم سر وأخفى مستجيب الدعوات رب ارحمنا جميعا بجميع الصالحات يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم يا نبي سلام عليكم. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜுக்காக வேண்டியோ உம்ராவிற்காக வேண்டியோ நாம் புறப்பட்டு செல்கின்ற பொழுது நீங்கள் இப்பொழுது காணுகின்ற இந்த ஜித்தாவுடைய இந்த பட்டணத்திலே தான் நாம் இறங்க வேண்டியிருக்கும். இங்கிருந்து தான் நாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்காவை நோக்கி செல்ல வேண்டி வரும். இந்த ஜித்தாவிலே உள்ள சிறப்புகள் என்ன என்பதை பார்க்கிற பொழுது இதில் மிகச்சிறந்தது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய அடக்கஸ்தலம் இது ஜித்தாவிலே தான் இருக்கிறது. ஜித்தா என்று சொன்னால் ஜத்த என்று சொன்னால் பாட்டி என்றுதான் பொருள். ஆகவே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜத்தா அதாவது பாட்டி அடங்கி இருக்கின்ற இடம் என்பதை கருத்தாக கொண்டுதான் ஜித்தா என்ற பெயரிலே இன்று இந்த நகரம் அழைக்கப்படுகிறது. இங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துணைவியான நம்முடைய தாயாகிய ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அடக்கஸ்தலம் இந்த ஜித்தாவிலே இருக்கிறது. ஹஜ்ஜை நிறைவேற்றிய ஹாஜிகள் இங்கே வந்து அந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய அடக்கஸ்தலத்தை காண வேண்டும் என்று வருவது வழக்கத்தில் இருக்கிறது. என்றாலும் கூட ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அடக்கப்பட்டிருக்கின்ற அதனை சுற்றி மாபெரும் உயர்ந்த சுவர்களை கொண்டு மறைக்கப்பட்டிருப்பதால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய அடக்கஸ்தலத்தை காண இயலாது. என்றாலும் அதனுடைய வெளிப்புறங்களில் நின்று அவர்களுக்காக துவா செய்கின்ற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل محمد. اللهم ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا يا مولانا إنك أنت التواب الرحيم. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك محبتك محبة رسولك وشوقك ولقائك يا الله يا رحمن يا رحيم. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة رسول الله صلى الله عليه وسلم مرة بعد مرة يا أرحم الراحمين. اللهم أنت السلام ومنك السلام وإليك يعود السلام. حينا ربنا بالسلام ودخلنا الجنة دار السلام. تباركت ربنا وتعاليت يا ذا الجلال والإكرام. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ودخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. صلى الله تعالى وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.